பத்து தூஜோவில் நீர் உட்கொள்ளும் 825 mm நீர் குழாய்கள் மறுசீரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து புக்கிட் தமோ நீர் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது 75% திறனில் இயங்கி வருகிறது. பேராக் நீர் மேலாண்மை வாரியத்தின் தகவல் படி அதிகரித்துள்ள நீரின் அளவினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கான நீர் விநியோகம் மேம்பாடு அடைந்து வருவதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இன்னும் முழு திறனில் செயல்படவில்லை என்பதால் சில இடங்களில் நீரின் அழுத்தம் குறைவாக உள்ளது. தாப்பா பீடோர் பகுதிகளில் நீர் விநியோகம் 90% மேம்பாடு அடைந்துள்ள நிலையில் கம்போங் கோல்ஸ்ட்ரீம் கோலபிகாம் பகுதிகளில் நீர்க்குழாய் பழுதுபார்ப்பு நடவடிக்கையினால் குறைந்த நீர் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஹிலேர் பேராக்கில் நீர் விநியோகம் 55% மேம்பாடு அடைந்துள்ளது. மேலும் சுங்காய் மணிக், கம்போங் சுங்காய் துக்காங் சீடென், கம்போங் சுங்காய் அயர் டெராஸ் லங்காப், கம்போங் பெமாத்தாங் சுங்காய் மணிக், கம்போங் பெங்காலான் டவுன், கம்போங் பெமாத்தாங் பலாண்டோ, கம்போங் ஒராங் அஸ்லி ரெடாங் பொங்கோர், தாமான் கேபிஜே, தாமான் ஆர்கிட் ஜாலான் பீடோர் தெலோ இன்தான் மற்றும் கம்போங் சங்காஜோங் பகுதிகளில் நீர் தட்டுப்பாடு நீடித்திருக்கிறது. சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கிடைக்கப்பெறும் சுத்திகரிக்கப்படாத நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் அனைத்து இடங்களுக்கான நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக மேம்பாடு அடையும் எனவும், இதனிடையே நீர்க்குழாய் பொருத்தும் பணிகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் இது முடிவடைய சில வாரங்கள் ஆகலாம் என பேராக் நீர் மேலாண்மை வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.